எஸ் சார், அரசியல்ல வந்து நீங்க ஆட்சி அதிகாரம், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஏத்தது மாதிரி மத்திய அரசு தன் திசையை மாத்தி கொள்ளுகிறது. 22 தான் மதிப்பாங்கன்னு சொல்ல வராருன்னா, திமுகவும் பாஜகவும் போங்கப்பா, எவ்வளவோ நாளுக்கு முன்னாடி ஒண்ணு சேர்ந்துட்டாங்கப்பா, அதை ஏன் நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கிள்ளிக்கிற மாதிரி பேசுறாரு. இருக்கட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம், சட்டமன்ற தேர்தல் வரட்டும். இது ஒண்ணு. இங்க இப்ப 1000 பேர் மீது அதிமுகவினர் மீது வழக்கு தொடுத்திருக்குது மாநில திராவிட முன்னேற்ற கழக அரசு. சரி, அண்ணா அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த துன்பியல் சம்பவத்துக்கு. இதுல அதற்கு அடுத்த நாள் யார் இந்த சார் என்று எல்லா ஃபுல்லா ஹேஷ்டாக் ஆகி அதுவும் அதிமுக தான் காரணம். இப்ப இவ்வளவு முன்னெடுத்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய பாஜகவினுடைய தலைவர் கோயம்புத்தூர்ல அவர் முன்னெடுத்தது சாட்டையால தன்னை அடிச்சுக்கிட்டார்ல, அது அவ்வளவாக விமர்சனத்துக்கு உள்ளானது. அதனால இப்ப யாரு கரெக்டா போயிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள ஆதரிச்சு தானே ஆகணும். இதுதானே நடப்பு நதி நீரோட்டம். அதுல மாத்திக்கிற முடியுமா? 2 இன்னொன்னு அண்ணன் சொல்றாரு, செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது 40% எடுத்தாங்க, 45 இன்னைக்கு 20% ஆயிருச்சு. இல்ல சார், இதுல 2014 18% தான். சதவீத கணக்கெல்லாம் நிறைய பேசிட்டோம், இன்னும் பேசுவோம். சார், நீங்க என்ன இந்த 2-3 நாள் சூழல்ல அதிமுகவை பாராட்டுறாரு, விஜய் அவர்கள் ஆளுநரை பார்த்ததையும் பாராட்டுறாரு. அப்ப ஒரு முயற்சியை பாஜக எடுக்குதா இங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கலையா? சார், நல்ல கேள்வி கேட்டீங்க சார். சரியான பதில் நான் சொல்லணும் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் இணைவேந்தர், துணைவேந்தர், வேந்தரையை கண்டிக்கவே இல்லையா சார்? வடலூர் வள்ளலாருக்கு சாயம் பூசுறீங்க, திருவள்ளுவருக்கு சாயம் பூசுறீங்க, தேவையில்லாததற்கெல்லாம் திராவிடம் திராவிடம்னு பேசுனீங்க. ஆனா அதையெல்லாம் கண்டிச்சிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் ஆளுநருக்கு கீழே இருக்கிறத ஏன் கண்டிக்கல? அங்க கண்டிக்க முடியாததனாலதான் ஆகா இந்த இஷ்யூ அதிமுக வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு அதிமுகவை ஆதரிக்கிறார். அதற்காக கூட்டணி வரும் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த இஷ்யூல மாறுபட்ட கருத்து இருக்குது. நாம் தமிழர் சீமான் பேட்டியில ராம்குமார் இதுலயும் இப்படி இல்ல, கொடநாடு கொலை வழக்கில் சிசிடிவி இல்ல, இந்த சுவாதி இதுலயும் இல்லன்னு அதிமுக சேர்த்து அடிக்கிறார். தமிழ் மண்ணில் ஒருத்தர் இந்த இஷ்யூல அதிமுக சேர்த்து அடிக்கணும் இருக்கிறார். சோ ஸ்கோர் பண்றங்கிறது ஒவ்வொரு ஆங்கிள் ஸ்கோர் பண்ணுவார். திமுக அதிமுக அடிச்சு ஸ்கோர் பண்ணணும்னு சீமான் நினைக்கிறாரு. அதிமுக ஓட்ட தன்வசப்படுத்தி ஸ்கோர் பண்ணலாம்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. எது உண்மைங்கிறது 26 நடப்பு அரசியல இந்த விஷயத்துல இப்ப குறுகிய நாட்கள்ல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் அதே மாதிரி இதுவரைக்கும் ஆட்டுக்கு தாடின்னு சொன்ன விக்கிரவாண்டியில பேசிய தாவேகாவும் ஆளுநரை ஆதரிப்பதற்கு காரணம் என்னன்னு தெரியல. ஆட்டுக்கு தாடி நீங்க பேசலீங்களா? அண்ணா சொன்னது எப்படின்னா, இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து 45% 44% எடுத்ததே பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 91 96 தேர்தலை கூட விட்டுருங்க, அந்த நேரத்தில் ஆட்சி முதல் தடவை வரும்போது சில முறைகேடுகள் நடந்திருக்கலாம். ஆனா 2001 2006 வரைக்கும் அந்த அம்மா ஆட்சியில வந்து 2004 வரைக்கும் கூட முரண்பாடு இருந்திருக்கும். அதாவது ஆடு கோழி பலியிடுறது, அப்புறம் டெஸ்மா எஸ்மா. ஆனா 2004 2006 வரைக்கும் மிக சிறப்பான ஆட்சியை நடத்தினாங்க. நடத்திட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் மதிமுக அப்ப மிகுந்த செல்வாக்கோட இருந்துச்சு, 6% ஓட்டு. மதிமுக கூட கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் கூட கூட்டணி. அந்த மாபெரும் கூட்டணியில ஜெயலலிதா அம்மா வாங்கின ஓட்டு 32%. அதாவது ஆட்சியில் 5 வருஷம் இருந்த பிறகு 32% தான் வாங்கினாங்க. 1,07,000 ஓட்டு தான். ஆனால் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு எடப்பாடி ஒரு ஜெயலலிதா என்ற ஆளுமை இரட்டை தலைமை குழப்பம். அந்த குழப்பம் இருந்த பிறகும் 1,54,000 ஓட்டு 34 தான் லேட்டஸ்ட். நீங்க ஆட்சி பொறுப்பு விட்டு 3 வருஷத்துக்கு பிறகு ஜெயலலிதா அம்மாவும் சோதனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. கருத்து கேட்டோம். 3 நிமிஷம் தான் இருக்கு. நான் திரு கேசிபி அண்ணாமலை அவர்களுடைய இந்த பாராட்டு எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து ஒரே நிமிஷம்
எடப்பாடியை சொல்றீங்க. எடப்பாடியை சொல்றீங்க. சரி, வர. நீங்க தான் சொல்றீங்க. பேசக்கூட நிறைவு கருத்து நீங்க தான் சொல்றீங்க. வர, வர. நீங்க தான் சொல்றீங்க. எடப்பாடி செல்ல காசு. ஆனா திமுக கூட நகையை கூட்டணி. ஆனா எங்க கூட்டணிக்கு வரணும். சரி, வர, வர, நீங்க வர. சொல்றதே எப்படி? அவர் நிறைவு கருத்து கேட்க. ஒரு நிமிஷம். ஆனா கூட்டணிக்கு வரணும். எடப்பாடியை எவ்வளவு கேவலம். சரி, ரெண்டு பேரும் பேசிட்டீங்க. ஆனா கூட்டணிக்கு சரி, வரணும். வர. திரு கேசிபி, உங்க நிறைவு கருத்து. எஸ். திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில அவர் உடைய செயல்பாடு என்பது கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டு விட்டது. அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக நல்ல நிலைப்பாடுகள் எடுத்து ஒரு எதிர்க்கட்சியாக அரசியல்ல தன்னை முன்னிறுத்த அண்ணா திமுகவை விட அவர் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு வந்தார். ஆனா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல அண்ணா திமுக அதிகமா ஸ்கோர் பண்ணி இருக்குது என்பதை விட அண்ணாமலையினுடைய நடவடிக்கை மிக அதிகமாக விமர்சனத்துக்கு எதிர் விளைவுகளை கொடுத்திருக்குது. அவர் இப்படி பேசுறதுங்கிறது தன்னுடைய தவறை அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்ச்சியின் வேகப்பாடுல தான் அவர் இந்த கருத்தை சொல்றார். இதுல திமுக ஒரு மாபெரும் தவறு செய்யறாங்க. ஒரு கட்சியில 1 கோடி பேர் உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா அவ்வளவு பேர் உத்தமர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதுல தவறு செய்கிறவர்கள் இருக்கலாம். இவங்க ஏன் அவர் திமுக காரர் இல்ல என்பதை நிரூபிப்பதற்கு ரொம்ப மனக்கெடுறாங்க. அது தேவையே இல்ல. ஆமா, எங்க கட்சிக்காரர் தான் அவர் தப்பு செஞ்சிட்டாரு, கட்சி விட்டு நீக்கிட்டோம், இல்ல நாளைக்கு வேற நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உங்க ஆலோசனை நேர்மையா அவங்க கேட்டுப்பாங்க. ரைட். நான் திரு மனோஜ் பாஷா நிறைவு. இது அண்ணாமலை தன்னளவுல அவருக்கான பிரச்சனை அல்லது தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செட்பேக்குக்காக இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. மற்றபடி இதுக்கு கூட்டணி அப்படி இப்படின்னு பெரிய அளவுக்கான இதுக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க சார். அதாவது அண்ணாமலை தான் அதிமுகவை கடுமையாக விமர்சித்தவர். அவரே இன்னைக்கு மாறி பேசுறாருன்னு சொன்னா இன்றைக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும். அதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அண்ணாமலையும் வந்திருக்காரு. அதே மாதிரி தாவேகாவையும் பாராட்டி பேசுறாரு. எல்லாரும் ஓரணிக்கு வரும்போது தான் இந்த வெற்றிக்கனியை ஈட்ட முடியும். பாமகவுக்கு அதே தான் சொல்றாரு. அது கருத்து முரண் தான், அது மோதல் இல்ல அப்படி கூட சொல்றாரு. பாமகவுடைய உட்கட்சி பிரச்சனை பேசும்போது அப்படிதான் சொல்றாரு. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் திமுகவை ஆட்சி அப்படியான முயற்சியை பாஜக எடுக்குதுங்கிறீங்க. எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிற முயற்சி எடுக்குது. அதிமுக என்ன செய்யும்? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா யார் முதலமைச்சர்? அது உங்க விருப்பம் சார். எடப்பாடி தானே வர முடியும். நீங்க சொல்ற உங்க விருப்பம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு வியூகம் வைப்பாரு 2026க்கு. சார், எந்த வியூகமாக இருந்தாலும் எல்லாம் சேர்ந்தாதான் அந்த வெற்றி கனியை பறிக்க முடியும். ரொம்ப சுருக்கமா 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற உண்மையான அக்கறை இருந்தால் அண்ணா திமுக எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்பட்டால் மட்டுமே அந்த ஆட்சியை உடனடியாக மாற்ற முடியும். சரி, தேமுதிக 2021 அதிமுக அணியில இல்ல. இன்னைக்கு தேமுதிக பெரிய டிசைடிங் ஃபேக்டரா உள்ள அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. 1/2% கட்சிக்கு 5 சீட் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு எடப்பாடி ஆளானாரு. தேமுதிக முடிவு இன்னைக்கு அவங்களுக்கு திமுக ஆப்ஷனை அவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. 2025 அவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. 26 பிப்ரவரி தான் 26 தேர்தல் இருக்கலாம். 25ல அரசியல் கணக்குகள் என்னவா மாறுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.